2 நரி பண்ணுற அட்டகாசத்தை பாருங்கள். இதெல்லாம் பிறந்ததுலேருந்தே இங்கேயே தான் இருக்குது. இதோட அம்மா நரி ரொம்ப பெருசாக இருக்கும். நான் ஒரே ஒரு டைம் பார்த்துருக்கேன் அந்த நரியை. பார்க்கவே ரொம்ப பெருசாக இருந்தது. வால் சைஸு எல்லாமே. அந்த பின்னாடி தெரிகிற அந்த ரூமுக்கு பக்கத்தில் 2 சைடுமே கேப் இருக்குது. அந்த கேப்புக்குள்ளே தான் புதர் நோண்டி அதுக்குள்ளே தான் இதுங்கெல்லாம் வாழுதுங்க. ஆனால் இது 2ம் பிறந்ததுலேருந்தே இங்கே தான் தெரியுது இந்த 2 நரியும். அங்கே இருக்கவங்களுக்கு அது பழகியிருக்கும். நாங்கள் புதுசாக போனவங்களுக்கு இந்த நரியை பார்த்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுங்க விளையாடுறது, அது கலரு இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. நம்ம கதவை திறந்தோம்னா ஓடிரும். மற்றபடி இங்கேயே தான் இருக்குங்க. இந்த லைட்டு நரிக்காக போட்ட லைட்டு தான். இது எல்லார் வீட்லேயுமே அங்கே இருக்கும். கார்டனில் பூனையாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் வந்துட்டாங்கன்னா அந்த லைட் எரிஞ்சிரும். நம்ம உடனே நரி வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். அது உடனே ஓடி ஓடி போய் பார்ப்போம். எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். நல்லாயிருக்கும் அதுவும் பார்க்குறதுக்கு. ரொம்ப அட்டகாசம் பண்ணுங்க. இந்த ட்ராம்போலினில் ஏறி விளையாடுறது எல்லாமே பண்ணும். காற்று அடித்ததில் ட்ராம்போலின் எல்லாமே உடஞ்சி போச்சு. அது மேலேயும் படுத்து தூங்கும், கீழேயும் படுத்து தூங்கும். நைட் ஃபுல்லும் இங்கே தான் கிடக்குங்க எல்லாம். தெருவே சுற்றி சுற்றி வரும். இருக்கிற குப்பை தொட்டியெல்லாம் நோண்டி நோண்டி சாப்பிட்டுட்டு திரியும். அது ரோடெல்லாம் திரியும் இந்த நரி. பாருங்கள், நல்லா நைட்டெல்லாம் ஆட்டம் போட்டு காலையில் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துருச்சு. நரி முகத்தில் தானே முழிக்கணும்னு சொல்லுவாங்க. காலையில் எழுந்திரிச்சோம்னா இந்த நரி முகத்தில் தான் முழிக்கணும் எப்போவுமே. பாருங்கள், நம்மளை பார்த்துட்டு அது ஓடுது. நம்ம தான் நரி முகத்தில் முழிக்கணும். ஆனால் அது நம்மளை பார்த்துட்டு ஓடுது பாருங்கள். ஆனால் நரிகள் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இது கார்டன்லேயே தான் கிடக்கும் எப்போவும்.